Hello friends, welcome to my channel Cook with Banu. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான சீக்ரெட் மசாலாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 12 வரமிளகாயை விதைகளை நீக்கி சுடுதண்ணில ஊற வச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இத மிக்ஸி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 3 சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 வரமிளகாயை விதைகளை நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ரெண்டையும் பொடியா நறுக்கி இருக்கோம். ஒவ்வொரு டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசம் போக நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தேங்காயிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால அதை நாம ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற ஆயில்லையே இது ஃப்ரை ஆகி வந்துடும். சிக்கனில் எப்போவுமே தண்ணி விட ஆரம்பிக்கும். அண்ட் தக்காளியும் ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட் மசாலாவான மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.